வணக்கம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. வெல்கம் பேக் டு திஸ் எபிசோட். ஒரு சின்ன கேள்வியோட இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றேன். எப்பவாது ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல டேட்டிங் ஃபேஸ்லயோ இவனுக்கு இல்ல இவளுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு உங்க மண்டை காஞ்சிருக்கா? ஒரு நாள் ஃபுல்லா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, யூ ஃபீல் லைக் யூர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். அடுத்த 2 நாள் நோ ரிப்ளை, டோட்டல் கோஸ்டட். இஃப் யூர் நாடிங் யுவர் ஹெட் ஃபார் திஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கிளியர் அட்ராக்ஷன். வை நம்ம மிக்ஸ்டு சிக்னல்ஸை ரொமான்டிசைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கிரீன் ஃபிளாக் எனர்ஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆளுங்க எப்பவுமே சேஸ் பண்றதை தான் விரும்புவாங்க. ஒரு ஆள் தெளிவா ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதே ஆளு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி பிரெட் கிரம்பிங்லாம் பண்ணி நம்ம அவங்க பின்னாலேயே சுத்த ஆரம்பிப்போம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப், தெரியுமா? மிக்ஸ்டு சிக்னல்ஸ்னா என்ன? பேசிக்கலி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆனா உன் கூட இருக்க முடியாது, இல்லைன்னா ஐ வாண்ட் யூ பட் ஐம் போர்ட் ஒன்லி, அப்பதான் என்னால் இருக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஆனா நம்ம மைண்ட் அதை தப்பா டீகோட் பண்ணும். ஓ, அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல, லெட் மீ ட்ரை ஹார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ ஸ்டாப் அந்த ஹாஃப் பேக்டு எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கிளியரா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ கிளியர் அட்ராக்ஷன்னா என்ன? அது எப்படி இருக்கும் தெரியுமா? இட் வில் பி பீஸ்ஃபுல். உங்களை ஆங்ஷியஸா ஃபீல் பண்ண வைக்காது. அவங்க உங்களுக்கு கிளியரான கிரீன் ஃபிளாக் காட்டுவாங்க. நான் உங்களுக்கு கிளியர் அட்ராக்ஷன்ஸோட டாப் சைன்ஸ் என்னன்னு சொல்றேன். கன்சிஸ்டன்சி தான் கீ. ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க எனர்ஜி உங்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே சேமா இருக்கும். ஆல் டேஸ், டைம், அலோகேஷன் எல்லாமே தான். ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பொய். எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உண்மையான அட்ராக்ஷன் இருந்ததுன்னா தே வில் மேக் டைம் ஃபார் யூ. 5 minutes கால் ஆச்சு பண்ணுவாங்க உங்க வாய்ஸை கேட்கறதுக்காக. அப்புறம் நோ மைண்ட் கேம்ஸ். நான் இப்போ ரிப்ளை பண்ணா அவைலபிளா தெரியுவேன், ஸோ ஒரு 3 hours மாதிரி தள்ளி ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சைல்டிஷ் கேம்ஸ் எல்லாம் கிடையாது. தே டெக்ஸ்ட் யூ வென் தே வாண்ட் டு அண்ட் தேர் ஓப்பன் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ். அப்புறம் ஃபியூச்சர் பிளானிங். நம்ம வீக்கெண்ட்ல என்ன பண்ணலாம், இல்லை அடுத்த மாசம் எங்க போகலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் போடுவாங்க. இட் மீன்ஸ் உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் மேட்ச் வேர்ட்ஸ். வாயில பேசுறது ஐ கேர் யூ, எனக்கு நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. உடம்பு சரியில்லாதப்ப கூடவே இருந்து கேர் பண்றது. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் வே லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி எம்ப்ரேஸ் பண்றது? ஒரு முக்கியமான விஷயம். இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் இஃப் சம்மன் லைக்ஸ் யூ ஆர் நாட், தென் த ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. ட்ரூ அட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஷனே வராது. ஸோ என்ன பண்ணணும்? அந்த பேர் மினிமமாக அக்செப்ட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஆள் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குறாங்கன்னா பொலைட்டாக ஸ்டெப் பேக் பண்ணுங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் எனக்கு தேவையில்லை, கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுண்டரிஸ் செட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. when you stop chasing the wrong people, you will have time for the right people. அவங்க கிளியராக உங்களுக்கு கிளியராக அட்ராக்ஷன் என்னன்றத புரிய வைப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிளியர் அட்ராக்ஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸ்டு சிக்னல்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரெஸ், ட்ரைனிங் அண்ட் டாக்ஸிக். ப்ளீஸ் டியர்ஸ், அதை விட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ், பியூட்டிஃபுல் கிளியர் அட்ராக்ஷன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனா இருந்தாலும் எனக்கு டிஎம்மும் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ். அண்டில் நெக்ஸ்ட் டைம், இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. கீப் யுவர் பவுண்டரிஸ் ஸ்ட்ராங்.